இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக வந்திருக்க இந்த ரிங் ஈவெண்ட் தான். இந்த ரிங் ஈவெண்ட் வந்து நமக்கு வந்து இயர்லி ஆக்சஸ் இருக்கிறதுனால நம்ம முன்னாடி எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு எவ்வளோ டைமண்ட் அதை கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். நம்ம கிட்ட வந்து இப்போ வந்து 2800 டைமண்ட் இருக்குது. இந்த 2800 டைமண்டையும் கொடுக்குறாங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்களா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து நமக்கு வந்து 90 ஸ்பின் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாமே ஒன்று தான் கொடுக்குது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 26 டோக்கன் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நமக்கு எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இல்லை எல்லா டைமண்டையும் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. நான் அதனால் வீடியோ வந்து லென்த்தாக போகும். நான் அதனால் வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், ஆல்ரெடி 700 டைமண்ட் கிட்ட நம்மக்கிட்ட போயிருச்சு. ஸோ அதனால் புதுசாக நம்ம வந்து ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு ஸ்பின் பண்ணிட்டு போவோம். அந்த ஸ்பின்னில் நமக்கு கொடுத்துட்டா நல்லது. ஆனால் கரீனாக்காரன் நமக்கு கொடுக்கவே மாட்டாங்கிறத சொல்லிட்டான். ஸோ அதனால் வந்து இந்த ட்ரிக் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரிக் தான். ஒன்றும் இல்லை, கிளியர் கேட்சி. ஸோ அந்த கிளியர் கேட்சி கொடுத்துட்டு போனாவது நமக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம். உள்ளே நுழைஞ்சோடனே நமக்கு சிக்னல் கிடைக்கல. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு 90 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம். இதுலையாவது ஏதாவது கொடுத்தா நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுலையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுலையும் ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் கருணாக்காரன் ஒரு முடிவு பண்ணிட்டா நம்மக்கிட்ட இருக்க எல்லா டைமண்டையும் கொடுக்குறா. சரி, நாமும் இருந்தாலும் விடுறதா இல்லை. ஏன்னா நமக்கு தேவை வந்து இந்த 2 மேல் பண்டலுமே தேவை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்ப்போம். இல்லாத பட்சத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டோக்கன் தான் கொடுக்குறானுங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். 192 டோக்கன் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்கல. டேய் பாவிகளா, இவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்டா, ஒரே பண்டலாக கொடுத்தா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லேடி பண்டல் தான் கொடுக்காங்க. ஸோ லேடி பண்டல்லாம் யாருப்பா யூஸ் பண்ணுறது? இருந்தாலும் பரவாயில்ல. லேடி பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாகவே இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ லேடி பண்டல் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு பண்டல் கொடுத்துட்டாங்கன்னா மீதி பண்டல் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் பார்ப்போம். நம்மக்கிட்ட 199 டோக்கன் இருக்குது. இன்னும் ஒரே ஒன்று கொடுத்தா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட 700 டைமண்ட் இருக்குது. ஆனால் நான் இருந்தாலும் விடாமுயற்சி விடுறதா இல்லை. திரும்ப வந்து இந்த 700 டைமண்டையும் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அதுவும் ஏதாவது மேல் பண்டல் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக போகும். இல்லாத பட்சத்துக்கு இந்த எல்லாம் ஒரு பண்டல் தான் எடுத்துக்கணும். எனக்கு இந்த 2 மேல் பண்டலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த பண்டல் எது பிடிச்சிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எல்லா டைமண்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 258 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட 2200 டைமண்டையும் பிடிக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக வேறு வழி இல்லை. ஸோ இந்த மேல் பண்டில் 200 டோக்கன் கொடுத்து தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். கடைசியாக ஒரு வழியாக நம்ம இந்த பண்டிலை வந்து எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 200 டோக்கன் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த பண்டில் ஒருத்தன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவல்னு சொல்லலாம். அதோட அனிமேஷன் எஃபெக்ட்லாம். ஸோ இதை நான் எக்யூப் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வழியாக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பண்டலை எடுத்தாச்சு காய்ஸ். நம்மக்கிட்ட இருந்த எல்லா டைமண்டையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு முன்கூட்டி எல்லா தகவலுமே நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள்.